அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் உங்கள் செந்தில்குமார் சார். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு 3 மார்க், அந்த 3 மார்க்கை பார்த்தா தான் 5 மார்க்கு நமக்கு கண்டினியூட்டியாக பார்க்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 5 மார்க், இந்த 5 மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதாவது பேட்ச் 1ல் மொத்தம் 3 5 மார்க்கு இன்னையோட நம்ம பார்த்து படிக்க போகிறோம். இந்த 3 5 மார்க்கில் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்கு பப்ளிக்கில் வந்தாலும் அதாவது இருக்கவே இருக்காது. அதனால் இது தேர்ட் 5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். Define electric dipole. Derive an expression for electric potential due to electric dipole and special case. Very important 5 mark. 1.5.3 booklet. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பழைய விஷயம் தான். எலக்ட்ரிக் டைபோல். What is electric dipole? Two equivalent opposite charges separated small distance constitute an electric dipole. Example உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், H2O CO2. இந்த கொஸ்டினுக்கான சின்ன டயக்ராம். இந்த கொஸ்டினுடைய என்ன பார்க்க போறோம், எதை பத்தி சொல்ல வருது இந்த கொஸ்டின், எதுக்காக இந்த கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டைபோல் ஏபி அப்படிங்கிற டைபோல், அந்த டைபோல்னால நான் எய்ம் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்க்கிறோம். இதான் இந்த கொஸ்டினுடைய நோக்கம். சரியா? ரைட். இப்போ இந்த டயக்ராமுக்கு எப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். ஏபி எலக்ட்ரிக் டைபோல், அதாவது -2 + Q, 2 ஆப்போசிட் சார்ஜ், அதாவது 2 வேரின மின்னூட்டங்கள். O மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபிக்கு இடைப்பட்ட மையப்புள்ளி. 2a the distance between A and B, ஏபிக்கும் இடையே உள்ள தொலைவு. R the distance between O and P. R1 the distance between +Q and P. R2 the distance between -Q and P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளைன். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் திரும்ப பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கொஸ்டின் 3 மார்க்ல நம்ம இங்க ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/4πε0 Q/R அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் நேற்று உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டை நான் இங்க எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க, potential due to plus Q at P. பாருங்க, Bl plus Q வினால் P மின்னழுத்தம். அதே ஃபார்முலாவை அப்படியே இந்த இடத்துல என்ன மாத்திக்கிறோம் பாருங்க, B = 1/4πε0 Q/யாருக்கு பதிலா இந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்றேன், R1. ஈக்குவேஷன் நம்பர் 1. பொட்டன்ஷியல் டியூ டு -Q at P. இதே சேம், இது வந்து B, இது A, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே பாருங்க, அதே ஈக்குவேஷன் பாருங்க, இந்த இடத்துல அப்படியே ஒரு B = 1/4πε0 Q/R பதிலா இந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்றேன், R2. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 நான் என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறேன். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 and 2 மைனஸ் பண்ணுறேன். இத பாருங்க, B = 1/4πε0 Q/R1 minus 1/4πε0 Q/R2. இது எது காமனா இருக்கு பாருங்க, இதுலயும் Q/4πε0 இருக்கு, இதுலயும் Q/4πε0 இருக்கு. அப்ப ரெண்டையும் காமன் வந்து எடுத்துட்டேன். இது என்ன இருக்கு, 1/R1 minus 1/R2 ஈக்குவேஷன் நம்பர். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? பாருங்க, ஈக்குவேஷன் 3 வரைக்கும் very very important question. Next, using cosine law. 11th படிச்சிருப்போம், +1 வகுப்புல. நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த cosine லாவை நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கும் அதே சேம் டிட்டோ இந்த ட்ரையாங்கிளுக்கும் நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, எப்படி எடுத்துக்க போறோம், R1² = R² minus 2RA. இதனுடைய ஆங்கிள் பாருங்க, தீட்டா.
cos theta cosine law படி எழுதுறேன். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க r1 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். r ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கெல்லாம் r ஸ்கொயர் டிவைட் பண்றேன். 1 பிளஸ் எடுத்தாச்சுன்னா அங்க 1 இருக்கு. a squared by r squared minus 2ra by r squared into cos theta. உங்களுக்கு இந்த இடம் நல்லாவே தெரியும். டயகிராம்ல கம்பேரிசன் r and a r விட a ஐ கம்பேர் பண்ணும்போது இதாவது இது இன்டர்னல் மாலிக்யூல் டிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ். இது அப்ப இதோட கம்பேர் பண்ணும்போது a வேல்யூ வெரி வெரி லோ. அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.0001 அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அப்ப இந்த இடம் என்ன ஆயிடும், உங்களுக்கு டோட்டலாவே கேன்சல் ஆயிடும். இந்த இடம் கேன்சல். அப்ப r1 ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். r ஸ்கொயர் 1 minus r ஸ்கொயர் கேன்சல் 2a by r cos theta. எப்படி இருக்கு பாருங்க. r இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுனா அப்படியே ரூட் ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுறேன். 1 by r 1 by r 1 by இது அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். 1 by 1 minus 2a by r cos theta. ரூட் கேன்சல் ஆயிடும். பவர்ல 1 by 2. எப்படி இருக்கு பாருங்க. இது அப்படியே மேல போக போகுது. 1 by r1 1 by r அதாவது 1 minus 2a by r cos theta மேல போயிடும். பவர் பிளஸ்ங்கிறது மைனஸ் 1 by 2 ஆயிடும். ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? தெளிவா இருக்கா மாணவர்களே? ஈக்குவேஷன் நம்பர் 4 வரைக்கும் தெளிவா இருக்குங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் நம்ம பார்த்தா கொசைன் லா பார்த்தோம். இப்போ யூசிங் பைனாமியல் தியரம் பார்ப்போம். இதுவும் நமக்கு மேக்ஸ்ல கணிதவியல்ல இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா இது எப்படி இருக்கு பாருங்க. பைனாமியல் தியரத்துல 1 minus x power minus n அப்படிங்கிற அந்த வடிவத்துல இருக்கு பைனாமியல் தியரத்துல. இதை எப்படி நான் காட்டியிருக்கேன்னு பாருங்க. அந்த வடிவத்துக்கு நான் இந்த ஈக்குவேஷன் 4 எழுதுறேன். 1 by r1 equal to 1 by r அதாவது மைனஸ் into மைனஸ் plus 1 plus 2a by 2r into cos theta. 2 கேன்சல் ஆயிடும் பாருங்க. இது என்ன பாருங்க. 1 by r1 1 by r 1 plus a by r cos theta. ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. 1 by r1 கண்டுபிடிச்சாச்சு. எதை யூஸ் பண்ணி? கொசைன் லாவையும் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. 1 by r. அதே சிமிலர்லி இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் அப்படியே என்ன பண்றேன், அந்த கொசைன் லாவையும் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க. அப்படியே நெக்ஸ்ட் இத எடுத்துங்க பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. r2 squared equal to r squared plus a squared என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. minus 2ra இதனுடைய ஆங்கிள் θ, இதனுடைய ஆங்கிள் cos 180 minus θ கொடுத்திருக்கேன் பாருங்க. புரியுதா அவர்களே? தெளிவா புரியுதா? இங்க பாருங்க 180 minus θ. cos 180 minus θ அப்படிங்கிறது minus of cos θ. அப்ப இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். பாருங்க. r2 squared equal to r squared plus a squared plus 2ra cos theta. நம்ம இது வரைக்கும் போட்டாலே போதும். இத அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். திரும்ப நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன எழுதிட்டோம் பாருங்க. சிமிலர்லி இங்க வந்துட்டோம் பாருங்க. இங்க எடுத்துட்டோம் பாருங்க. 1 by r2 equal to 1 by r. இதுக்கு அப்படியே ஃபார்முலா பாருங்க. இது வந்து 1 minus x power minus n. இது பாருங்க 1 plus x power minus n அப்படின்னு பைனாமியல் தியரத்துல சேஞ்சஸ் ஆகுது. அந்த ஒரே ஒரு இடத்தை மட்டும் நான் சேஞ்சஸ் பண்றேன். அப்போ இந்த இடத்துல 1 plus a by r cos theta. இங்க பாருங்க. இந்த இடத்தை பாருங்க. அதாவது 1 by r2 is equal to 1 by r 1 minus a by r cos theta. இது 1 plus a by r cos theta. இது 1 minus a by r cos theta. ஈக்குவேஷன் நம்பர் 7. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு கொசைன் லாவை யூஸ் பண்ணி இப்ப கண்டுபிடிச்சோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொசைன் லா வந்து பைனாமியல் தியரம்.
ஈக்குவேஷன் 7. இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, இந்த 5ஐயும் 7ஐயும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/r to 1/r. இந்த ரெண்டுத்தையும் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் பாருங்க ஈக்குவேஷன் 3, அதாவது 1/r 1/r இருக்கு பாருங்க, இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, b equal to நல்ல கவனிச்சீங்கன்னா புரியும், இந்த ஒரு இதை அப்படியே எடுத்துக்கிறேன் q/4πε0 பாருங்க, இது அப்படியே எழுதலாம் பாருங்க. இதுல இந்த 1/r-யும் இதுல 1/r இருக்கு பாருங்க, இதையும் காமனா நான் வெளில எடுத்துறேன் பாருங்க, எடுத்தாச்சு பாருங்க. எடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்க, அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ஆர் எடுத்தாச்சு, இந்த ஆரையும் இந்த ஆரை வெளில எடுத்துட்டேன். இப்ப தோருக்கு பாருங்க, இந்த ஆருக்கு பாருங்க காமனா வெளில எடுத்துட்டா r into r square பாருங்க, v equal to q/4πε0 r square. மீதி என்ன இருக்கு பாருங்க, 1 plus a cos theta minus 1 minus a cos theta அப்படின்னு கொண்டு வந்து பாட்டுக்கு பாருங்க. இதுல -1 +1 கேன்சல். மீதி என்ன இருக்கு பாருங்க, v equal to q into a cos theta 2a cos theta ன்னு எழுதலாம், divided by 4πε0 r square. இப்போ நமக்கு ஒரு முடிவுக்கு ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷனுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 8. இப்போ நமக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் அதாவது டைபோல் மொமெண்ட் உடைய ஜெனரல் ஃபார்முலா தெரியும். P equal to Q 2QA அப்படிங்கிற எப்பயுமே ஏற்கனவே பார்த்த அந்த ஃபார்முலாக்கு நமக்கு தெரியணும், அதுவே ரிவைஸ்ல. அப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இந்த இடத்துல Q into 2Aங்கிறது பதிலா என்ன கொடுத்துறோம் பாருங்க, P ன்னு கொடுத்துறேன். இப்போ பாருங்க இதுக்கு பதிலா அப்ப என்ன கேட்டிருக்க பாருங்க, V equal to 1/4πε0 P இந்த cos theta by r square. வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதுல இன்னும் சில ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன சார் கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸ் மொத்தம் 3 இருக்கு. ஜெனரலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் லைன்ல இந்த டைபோல்ங்கிறது +q அருகில் இருந்தால் சைடு +q சைடு -q அப்படிங்கிற b அருகில் இருந்தால் a அருகில் இருந்து பார்க்க போறோம். அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க, இந்த ஒரு பாருங்க ஜெனரலா, அதாவது -q +q ஒரு டைபோல் தெரியும், இது மிட் பாயிண்ட் ஒன்னு தெரியும், அதாவது இது டிஸ்டன்ஸ் e. திஸ் சைடு இந்த சைடு போனுச்சுன்னா +q, இந்த சைடு வந்ததுன்னா நெகட்டிவ். அப்ப இந்த சைடு வந்தது அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், θ = 0 பிளஸ் நோக்கி, அதாவது +q நோக்கி போனா θ = 0. அப்ப நம்ம என்ன தெரியுமே, a வெக்டர் டாட் b வெக்டர் ab cos θ, cos 0 என்ன 1. therefore நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்க, v = 1/4πε0 p/r square. இது கேஸ் நம்பர் 1. அடுத்து என்ன கேட்டிருக்கான் பாருங்க, சைடு -q நோக்கி வந்தா, இந்த பாருங்க சைடு இந்த சைடு நோக்கி வந்தா என்ன அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, θ = 180. 180 cos 180ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு -1. therefore v equal to -1/4πε0 p/r square. என்ன கேட்டிருக்கான், அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன் கேட்டிருக்கான். ஈக்குட்டோரியல் லைன்ங்கிறது என்ன, θ = 90. 90னாலே நமக்கு தெரியும், அதாவது இப்படி இருக்கிறதா செங்குத்தா, இங்க -q இருக்கு, இங்க +q இருக்கு. நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா இந்த +q-வை ஒர்க் பண்றேன், அதாவது இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன், அதே மாதிரி -q-வை இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி முயற்சி பண்ணும்போது இங்க லாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் பண்ணும், இங்க லாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை இது ஈக்குவல் பண்ணும். ஆக மொத்தம் எனர்ஜி நமக்கு தேவைப்படாது, தட் இஸ் கால்ட் 0. அப்போ ஈக்குட்டோரியல் லைன் பொட்டன்ஷியல் தட் இஸ் ஈக்குவல் 0. என்ன கேட்டிருக்கோம் பாருங்க, θ = 90 cos 90 0, therefore v = 0. இந்த 3 ஸ்பெஷல் கேஸையும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலை நாம் எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் v = 1/4πε0 p/r square.
Second one, v equal minus 1 by 4 pi from 3b half square. Third one, v equal to 0. இந்த மூணு ஸ்பெஷல் கேஸையும் எழுதணும் அவசியம். இந்த கொஸ்டினோட நோட் எடுங்க, எழுதுங்க, படிங்க, உடனுக்குடன் செய்யுங்க. இந்த நாட்கள் திரும்ப நமக்கு அமைவது ரொம்ப 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 கஷ்டம். அதனால முக்கியமா கொஸ்டினை உடனே ரீட் பண்ணுங்க, சில விஷயங்களை உடனே கத்துங்க, அதுதான் நல்லது. வணக்கம் மாணவர்களே. வணக்கம் சொல்லுங்க.